வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அட்சய லக்ன பத்ததி முறையில வருட பலன்கள் 2026 ரிஷபம் ஏஎல்பி ஏஆர்பி போகும்போது பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப ரிஷப ராசிங்கிறது காலப்புருஷனுக்கு 2வது ராசி. இப்ப நம்மளுக்கு அட்சய லக்னம் ரிஷபராசியாகவும் அட்சய ராசி ரிஷபராசியாகவும் போகும்போது நம்மளுக்கு என்ன நட்சத்திரங்கள் இயங்கும் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம், ரோஹி நட்சத்திரம், மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒண்ணு அட்சய லக்னமா போகும்போதோ, இல்லைன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த திசைகள் நடத்தும் போதோ இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு ரிஷபராசி போகும்போது எப்பவுமே பொதுவா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 1ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் நம்மளே காரணம். ஸோ காரியகர்த்தா நம்மளே பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறதுனால நம்ம சுக்கிரன் ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும். அதே மாதிரி 1ஆம் பாவது 6வது காலம் எந்த செயலையும் கொஞ்சம் கவனமா 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணணும். ஏன்னா நம்மளே வாலண்டரியா போய் பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. ஸோ அதுல மட்டும் கவனம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிஷப ஏஎல்பிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துலையும், குரு பகவான் 2ஆம் இடத்துலையும், ராகு 10ஆம் இடத்துலையும், கேது 4ஆம் இடத்துலையும் இருக்காங்க. இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தா ரிஷபராசிக்கு பலன்களை வழங்க போறாரு. ஸோ நல்ல இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ரிஷபராசிக்கு நற்பலன்களை வழங்குவார். அப்ப 11ஆம் பாவம்ங்கிறது இப்ப 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதி சனி பகவான் 11ல இருக்காரு. அப்ப பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. ஸோ தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தாவே வருமானம் நல்லா இருக்கும். அப்ப கர்மஸ்தானம் நல்லா இருக்கு. ஸோ கர்மஸ்தானத்துல சனி பகவான் 11ல இருக்கிறதுனால நம்ம மன மகிழ்ச்சியோட லாபம் அதிகமா கிடைக்கிற மாதிரி தொழில இந்த வருடம் ஃபுல்லும் சனி பகவான் நம்மளுக்கு ரிஷபராசிக்கு வழங்குவார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்ப குரு பகவான் 8ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 2ல இருக்கார். அப்ப இந்த கோச்சாரத்துல 2ல குரு பகவான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வருமானத்துல தடையை கொடுத்தாலும் பேச்சு கவனமா இருக்கணும். ஸோ நம்ம இந்த 8ஆம் பாவம் 2ல இருக்கும்போது நம்ம பொய் பேசாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் பொய் பேசணும் அப்படின்னா நம்ம அதன் மூலியமா பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ பேச்சில் வாக்கில் கவனம் தேவை. இந்த காலகட்டத்துல குரு பகவான் இருக்காது. எந்த காலகட்டத்துல வரைக்கும் குரு பகவான் இந்த இடத்துல இருக்காருன்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அதாவது மே மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாசம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தா நம்ம இயக்க போறாரு. அவர் 11ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் அதிபதினால நம்ம 8ஆம் பாவ பிரச்சனைகளை 2ஆம் இடத்துல இருந்து கொடுப்பாரு. அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும் குரு பகவான் மூலியமா. சோ நம்ம பேச்ச கொஞ்சம் கவனமா பேசணும். அதுக்கப்புறம் குரு பகவான் ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் 3ஆம் பாவத்துக்கு போறாரு. இந்த காலகட்டத்துல நம்ம புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது 8ஆம் பாவம். ஸோ 8க்கு 8ஆ வரும். ஸோ 8ஆம் பாவத்துல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா குரு 3ல இருந்தா 8க்கு 8ஆ வரும். அப்ப என்ன சொல்றது, தீராத பிரச்சனைகள் இல்ல அதிகண்டங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவானை நம்ம வழிபாடு செய்யணும். 11ஆம் பாவம் 3ல இருக்கும்போது அது 5 நல்லாதான் இருக்கும். ஆனா 8ஆம் பாவம் தீராத பிரச்சனைகள் 3ஆம் இடத்துல, அதாவது நம்மளோட கம்யூனிகேஷன் மற்றும் இளைய சகோதரம் மூலியமா பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்கலாம். ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனையை கொடுக்கலாம். அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மொபைல்ல பேசும்போதோ இல்ல இந்த காலகட்டம் மொபைல் திருடு போகவோ தொலைக்கவோ இதெல்லாம் காலங்கள். அதே மாதிரி பத்திரங்கள் டாக்குமெண்டேஷன்ல நம்ம நல்லபடியா பார்க்கணும். பத்திரம் பதியும் போதோ அதெல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் ரீதியான எல்லாத்துலயுமே தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாத்துலயுமே நம்ம கவனமா கையாளக்கூடிய காலம் இந்த காலம். குரு பகவான் 3ல இருக்கப்போ. அதுக்கப்புறம் குரு பகவான் 3ல இருந்து நம்மளுக்கு 1 2 3 4 5ஆம் பார்வையா 7ஐயும், அப்புறம் 7ஆம் பார்வையா 9ஐயும், 11ஆம் முறையாக 11ஐயும் பார்ப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா கொஞ்சம், அதாவது திருமண காலத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட, தம்பிகள் மூலியமா இல்லாம நம்ம முயற்சிகள் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கு, ஒரு கரெக்டான அமைப்பு கூடி வரும். அதன் பிறகு குரு பகவான் 4ஆம் பாவத்துக்கு நவம்பர் மாதத்திலிருந்து பயிற்சியாகிறார். இந்த காலகட்டத்துல நம்ம குரு பகவான் 4ஆம் பாவத்துல இருக்காரு. ஸோ
அம்மா அதாவது 8ஆம் பாவத்துக்கு அதிபதி நான்கில், அதாவது 8ஆம் பாவத்துக்கான அதிபதி நான்கில் இருக்கும்போது வீடு வண்டி சொத்து சுகம் தாய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்துல வந்து குரு பகவான் ஏன்னா குரு பகவான் இந்த ராசிக்கு 8 மற்றும் 11 2 ஆதிபத்தியம் பெற்றனால, ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம், ஒரு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் வாங்குறதுனால அவர் 2 வேலையும் அவர் செஞ்சாகணும். அப்ப லாபத்தையும் கொடுப்பாரு, கூட பிரச்சனையும் கொடுப்பாரு. இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் லாபத்தை கொடுப்பாரு. ஸோ இதைத்தான் அவர் எந்தெந்த கட்டத்துக்கு போறாரோ அந்தந்த கட்டத்துல அது சார்ந்த நிகழ்வுகள் நடத்தி கொண்டே இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்துல 4ஆம் பாவத்துக்கான வீடு வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், சொத்து வாங்குறதுல கவனமா இருக்கும், வண்டியில போகும்போது கவனமா இருக்கணும். அம்மாவுக்கான மருத்துவ செலவுகள் ஏதாவது இருக்கானா அதை முன்கூட்டியே பார்த்துக்கு விடுறது நல்லது. கேதுவும் இருக்கிறதுனால நம்ம ஒரு 4 வீடு மனை சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் தடைகளை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாரு. சுகம் சார்ந்த விஷயங்களும் கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்கள் வந்து இந்த வருடத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துலயும் கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்தாலும் ஒரு அபிரிபரமான கற்பனையையும் கொடுக்கும். நம்ம தொழில இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறப்ப சனி பகவான் நல்ல பலன்களை லாபத்துல கொடுத்துட்டு இருக்கறனால மேற்கொண்டு புதிய தொழில் முயற்சி பண்ணலாம், இல்ல வேலை தான் மாத்தலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் தாட்டு வரும். ஆனா அதில் கொஞ்சம் கவனமா கையாண்டுக்கணும். இந்த முடியும் போது கேது பகவானும் ராகு பகவானும் வந்து 9ஆம் பாவத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அந்த காலகட்டத்துல வந்து பாகிஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால தந்தை ஸ்தானத்துல வர்றதுனால நம்ம தந்தை வழியில கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். திடீர் நிகழ்வுகள் வந்து இந்த ராகுவும் கேதுவும் நிகழ்த்தக்கூடியது. அதாவது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் திடீர் நிகழ்வுகள் வந்து 9ஆம் பாவத்திலையும் 3ஆம் பாவத்திலையும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் 4ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் திடீர் வருமானம் வரும், சில நேரத்துல திடீரா பிரச்சனை வரும். இந்த மாதிரி அப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டாலே இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இந்த வருடம் ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து அவ்வளவு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவர் வாங்கின ஆதிபத்தியம் வந்து நல்ல ஆதிபத்தியம் இருக்கு, கெட்ட ஆதிபத்தியம் இருக்கிறதுனால நம்ம குரு பகவானை வந்து கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியிருக்கு. முயற்சிகள் பேச்சுல கவனமா இருந்தா இந்த வருடத்தை நம்ம நல்லபடியா கடந்து விடலாம். மிக்க நன்றி.